வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது அதை கொண்டு வாழ்க்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், அனுதினமும் பேசுகிறார். ஜென்ரலாக நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய பேசுவார். அதனால தான் நான் அங்கே சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் போயிட்டு தனியாக ரூமில் ஷட் யுவர் செல்ஃப் இன் a room and he will speak to you. Definitely he will speak to you. Because மற்ற பப்ளிக்காக நீங்கள் ஒரு இடத்துல பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தனியாக பேசுறது கேட்குறது தடையாக இருக்கும். பேசுவார், அவ்வளோ பர்சனலாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. என்னுடைய பர்சனல் அனுபவத்தை கொண்டு நான் பேசுகிறேன். தனியாக நீங்கள் போய் ஜெபிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இப்போ let us turn our Bibles to Proverbs 3rd chapter. First word. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ரைட்டா? இது கொஞ்ச நாளாக இந்த வசனத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். போதகத்தை மறவாதே. இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருது. எதுனான்னா போதகத்தை நாம் மறக்கிறது. தேவன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த ஒரு இதுவும் பாருங்கள், ஒரு மேனுஃபேக்சரர் இருந்தார்னா அதை நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரரோ ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரரோ யாராக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த ப்ராடக்டை விற்கும் போகும்போது அது ஹவு டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு பேருவோம். அதில் வாரண்ட்டி இருக்கும், கேரண்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃப்ரீ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லா வித கண்டிஷன்ஸும் அடங்கியிருக்கும். சில நேரங்களில் ஃப்ரீ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். நம்மளுக்கும் அப்படி தான். இப்போ நம்ம உருவாக்குனவர் கர்த்தர். அவர் கொடுக்குறார் வாக்குத்தத்தங்கள், அவைகள் வேலை செய்கிறது, நமக்கு அவைகள் வெற்றியை தருகிறது. நம்ம அவரை விட்டு விலகும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது. இப்போ நம்ம ஆதாமோட கதைகளை பார்த்துட்டு வந்தோம். இப்போ லெட் அஸ் கோ பேக் டு தட் ஸ்டோரி அகைன். ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த பழத்தை புசிக்காத வரைக்கும் அவனுக்குள்ளே டெத் போக முடியல. பிகாஸ் டெத் வாஸ் ஸ்லீப்பிங். இதுதான் படித்தோம். ஆனால் பிசாசு எப்பவுமே தனி ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பான். அந்த ஸ்ட்ராட்டஜின் மூலம் அவன் டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அவன் மனைவி மூலமாக வந்தான். இன்றைக்கி உலகத்தில் நிறைய காரியங்கள் இப்படி தான் வருது. சமாதானக்கேடு, வியாதிகள், வேதனைகள், ஏதாவது டைரெக்டாக. சும்மா இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா டாக்டர் ஏதாவது சொல்லி விட்ருவார். உங்களுக்குள்ளே பயம் விழுந்துடும். அந்த பயத்தினாவி உள்ளே வரும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால தான் இந்த சாவை பற்றி நான் எடுக்கிறேன். பயப்படாதீங்க. ஏன் சாவை பற்றி எடுக்கிறேன்? ஏன்னா சாவுன்றது இட்ஸ் அ டெம்பரரி டெர்மினேஷன். ஏன்னா தேவன் நம்மளை படைக்கும்போது அவர் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றுறதுனால நம்ம மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு பார்க்குறது. ஏன்னா காட் இஸ் எவர்லாஸ்டிங் காட். He will sustain us till the end. என்ன அப்படின்னா அவர் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் டெம்பரரியாக வந்திருக்கிறோம். அதனால் தான் உலகத்தில் நம்ம எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே கிளைம் பண்ணுறதெல்லாம் நம்ம தவறாக பண்ணுறனால தான் நமக்கு தோல்விகள் வருது. God is the owner and he has given the world into our hands. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏர்த்தை கொடுத்துருக்காரு. நீ இதை எடுத்து பயன்படுத்திக்கோ. நீ உயிரோடு இருக்க நாடெல்லாம் இதை பயன்படுத்திக்கோங்க. முதல் காலத்தில் வேத சரித்திரத்தில் வாசிக்கிறோம், 900 வருஷத்துக்கு மேலே மனுஷன்கள் இருந்தாங்க. மனுஷனுடைய பாவங்கள் ஏற 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 வருஷங்கள் குறைக்கப்பட்டது. கடைசியில் 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மோசே என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80ன்னு சொல்லிடுறாரு. ஏனென்றால் the sin creates death. Sin always creeps up, slowly kills us. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ so long as the sin sleeps, we are well, நல்லாவே இருப்போம். ஆனால் நம்ம தேவனுடைய கட்டளைகளை விட்டு பழம் சாப்பிட்டனால ஆதாம் சாவல, டிஸ்ஓபே பண்ணனால.
தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக போனனால அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது ஆதாமுக்கு. இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான். நம்ம தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரருக்கு தான் தெரியும் தான் எப்படி அதை படைச்சேன்னு சொல்லிட்டு, நம்ம சரீரத்தை எப்படி படைத்தார்ன்ற அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் சொன்ன வழிகளில் நம்ம பாட்டு பாடுறோம். நீர் சொன்ன வழியில் நடப்பேன், பாதம் ஒன்று பிடிப்பேன், நீ சொல்கிற வழியெல்லாம் செய்வேன், பாடலாம் பாடுறோம், ஆனால் செய்ய மாட்டேன்றோம். அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம இந்த சர்ப்பமானது ஸ்திரியை பார்த்து சொல்லுது. ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சாகவே சாவதில்லை. இது பொய் சொல்லுது. பிசாசோட வேலை பொய் சொல்லுது. தேவன் சொல்லியிருக்கிறாரு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதனால் பேசும்போது தன் சொந்தத்துலேருந்து பேசுகிறான். He knows very well when God says he will die, they will die ன்னு சொன்னால் they will die. அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, பிசாசர் அவனுக்கு. ஆகவே தான் அதை தூண்டி விடுறான் அந்த அம்மாவை. போய் சொல்கிறான். 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பார்த்தீங்களா என்ன ஐடியா கொடுக்குது? ஆல்ரெடி தேவர்கள் மாதிரி தான் இருக்கிறாருங்க. தேவர் க்ளோத் வித் காட்ஸ் க்ளோரி, தேவ மகிமையினால் போர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அவனுக்கு தான் நிர்வாணின்றது தெரில. ஏன்னா அவன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக மூடினுச்சு, தேவனுடைய மகிமை வந்து மூடினுச்சு, அவனுக்கு தெரியல. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஒரு சின்ன டிசபீடியன்ஸ். ஏன் பிசாசுக்கு தெரியும்னா அவன் ஒரு டிசபே பண்ணான், தேவனா கர்த்தருக்கு விரோதமாக டிசபே பண்ணான். அதனால தான் அவன் தூக்கி எறியப்பட்டான். இதுக்கு இப்போ பண்ணால் எசேக்கியேல் 28 பார்ப்போம். 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ரைட்டு. இப்போ அது படிச்சுட்டீங்க. இப்போ 9வது வசனமும் வாசிங்க. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. சரி, அவனுக்கு அந்த லெவல் தான் இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து he was a spirit, so he can travel fast, he can do manipulations. நிறைய விஸ்டம் இருக்கும், தேவனோட பழகுற விஸ்டம் இருக்கும். இப்போ என்னாச்சு? கர்த்தர் அவனை அழிச்சிருவேன்னு சொன்னார். என்ன? அவன்கிட்ட அக்கிரமம் காணப்பட்டதுன்னு. அதனால தான் கர்த்தர் அவனை அழிச்சார். இன்னொரு அதிகாரம் பார்ப்போம். ஏசாயா 14 கூட வாசிப்போம். 14, 12, 13. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடது புறங்களிலும் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அர்த்தம்னா தேவனை போல நானும் சிங்காசனம் போட்டு உட்காந்துருப்பேன், எல்லாம் எனக்கு வணங்குவாங்க. இட்ஸ் a clear rebellion. ஓகே, அடுத்தது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் தான் சொன்னான். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பார்த்தீங்களா? இப்போ அவனை தள்ளிட்டார் கர்த்தர் அந்த இடத்துல இல்லாதபடி. ஆக்சுவலி he is pushed to the second heaven. இப்போ அங்கேருந்து தான் உட்காந்து நம்மளெல்லாம் கெடுத்துட்ருக்குறான். இப்போ ஆதாமா அங்கே தான் உட்காந்து கெடுத்துட்ருக்கான். அங்கேருந்து வந்து பூமிக்கு வந்து அந்த அம்மா பாட்டியம்மா ஏவாள்கிட்ட வந்து பேசி, என்ன பேசி, நீ இப்படிலாம் செய்யாத,
ஏன்னா இவனுக்கு தண்டனை கிடச்சிருக்குது. அதனால் அவன் மனுஷனை ஆக்சுவலி இந்த பூமியில் ஒரு சின்ன சங்கதியை சொல்கிறேன். இந்த பூமி வந்து அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டுருந்துச்சு முதல்ல. இவன் பூமியில் ரொம்ப கெடுத்து வச்சு நாசம் பண்ணனால தான் கர்த்தர் அங்கேருந்து தூக்கினார். தூக்கிட்டு அது அவனுக்கு காம்படிஷனை தான் மனுஷனை உருவாக்குனார். உருவாக்கி அவங்ககிட்ட தன்னுடைய சுவாசத்தை வச்சு அவனை ஜீவாத்மாவாக்கி நீ பொழைச்சி போய்க்கணும். இதனால தான் ஆக்சுவலாக பிசாசு நம்மளை ஏன் அட்டாக் பண்ணுறான்னா போராமையில் தான் பண்ணுறான். இதுதான் உண்மை. இதை தெரியாமல் இந்த அம்மா அவன் பேச்சை கேட்டுருச்சு. இதை புசிக்கும் நாளிலே இப்போ திருப்பி வாங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது எப்படி தெரியும்? புசிட்டாங்க. பிசாசு சொன்ன உடனே ஆண்டவர் வேணான்னு விலைக்கு வச்சதை டப்புன்னு எடுத்து பிடிச்சிட்டாங்க. ஒரு வேளைக்கு வீட்டுக்காரர் சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டாராங்களா எனக்கு தெரில. நீங்கள் நிறைய ஸ்திரீகள் அப்படி தான் இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் சும்மா சொல்கிறாரு போடுறது சொல்லிட்டு டப்புன்னு புசிச்சிருவாங்க. படிங்க. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். என்ன கிளியராக போட்டுக்குது. இன்றைக்கும் பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது பாருங்கள். ஒரு தவறாக நினச்சிக்காதுங்க, பெண்கள் சரவர நினைக்கணும். ஏன்னா எனக்கும் எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன் நான். when you go near a shop, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டப்புன்னு ஐக்கியமாயிடுவாங்க. எஸ்பெஷலி துணி கடை, நகை கடை, இந்த இடத்துல போனால் யூ கான்ட் even control them. They get automatically attracted. It's nothing wrong with them. As long as they are not making you pay from your pocket. இது ஜோக்காக சொல்கிறேன். ஓகே, எனிவே புசித்து பார்த்தீங்களா அந்த அம்மா தாம் தின்னுட்டாங்க. தின்னுட்டு தனக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினச்சிட்டு புருஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அவனும் புசித்தான். அவன் புசித்த உடனே மரணம் வந்துச்சு. மரணன்றது அகைன் திருப்பி சொல்கிறேன், 3 வகைப்படும். ஒன்று, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கட்டாகிறது, இது முதல் மரணம். 2வது, தேவ சமூகத்தில் இருந்து துரத்தப்படுகிறது, இது 2வது. 3வது ஸ்டேஜ் வந்து எப்படின்னா ரியலாக பாடி கெட்ஸ் cut off. The spirit leaves the body and goes back to the Lord God. அப்போ அவன் உயிரற்ற உடலாக இருப்பான். டெர்மினேஷன், இட்ஸ் கால்ட் சாவு. இந்த 3 இதுவும் வரும் மனுஷனுக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இல்லை, இது தெரியாமல் இருந்தால் நிறைய பேர் தவறுகள் செய்கிறார்கள், ஞானமாக நடக்கிறதில்ல. சரி, உடனே ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி புசிட்டான்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. பார்த்தீங்களா, நிர்வாணிகள் என்று அறிந்து. ட்ரெஸ் போயிடுச்சு, அதாவது தேவ மகிமை, அந்த க்ளோதிங் போயிடுச்சு. அத்தி இலைகளை தைத்து. அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இலையை தச்சு போட்டுக்கிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இலையை தச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு வந்து உக்காந்திங்கன்னா என்ன ஆகுறது? சபைக்கு வர மக்கள் இல்லாட்டி எங்கேயா எந்த சபையில் உட்காந்திங்கனாலும் சரி, அந்த மக்களெல்லாம் இலையில் ட்ரெஸ் தச்சு போட்டால் என்ன ஆகும்? கிழிஞ்சு போயிடும். திருப்பியும் எல்லாம் தெரியும். அந்த அளவு பயம், கில்ட் அவனுக்கு வந்துருச்சு. 2வது, என்ன பண்ணுறோன்னு தெரியல. நீ நிறைய பேர் இந்த பாவத்துக்குள்ளே நம்ம உட்பட உடனே நம்ம வி சஃபர் கில்ட். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இங்கேயும் அங்கேயும் ஓடுவோம். இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கில்ட்டோட இதனால் ஆண்டவரை சரிப்பட்டலான்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லாட்டி ஒரு இதோ கொடுத்து காணிக்கையாக கொடுத்து சரி பண்ணலான்னு நினைக்கிறோம். நோ, யூ கான்ட். யூ ஹேவ் டு ஒபே.
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் வேதவசனம் சொல்லுது. சொல்யூஷன் வேதவசனம் இது சொல்லுது. மனுஷனோட பாவத்தை அவன் இது பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7-9 வசனங்கள். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷன். இவனால் நல்லா இருந்தான், வயசாக இருந்தான், ஞானமுள்ளவனாக இருந்தான். இப்போ தடால்னு என்னம்மா இந்த பழத்தை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ என்னாச்சு, தேவனை கண்டு அவரோட பேசி கொண்டிருக்கிற ஆதாமுக்கு அவரை கண்டு ஒளியணும்னு தோடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சபைக்கு வரல, இல்லாட்டி வேறு ஏதாவது தேவனோட போய் ஐக்கியமாக இருங்கன்னு சொன்னால் கோவம் வருது. காரணம், ஒளியறதுக்கு காரணம் அவங்க சரியில்லை.